வசீலா. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடிய வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். வசீலா என்றால் அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடிய காரணி. ஒரே இடத்தில் அல்லாஹ் கூறுகிறான், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒரு நல்ல செயலையோ நல்லடியாரையோ முன்வைத்து துவா கேளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். அல்லாஹ் இது மட்டுமல்லாமல் அல்லாஹ் நமக்கு தந்த கோடான கோடி நேமத்துகள் நேரடியாக தந்தான் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு பெற்று தந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒல்லாஹு மோதி வ அனல் காசிமோ, அல்லாஹ் கொடுக்கிறான், அதை மக்களுக்கு நான் தான் பங்கு வைத்து கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஆக நமக்கு வருகிற எல்லா நேமத்துகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்துதான். தொழுகையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு தந்தார்கள். நாயகம் குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ்விடம் இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக இறங்கி அந்த வசனங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சகாபாக்களுக்கு சொல்லி, சகாபாக்களிடமிருந்து தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள் மூலமாகத்தான் நமக்கு குர்ஆன் ஷரீஃப் கிடைத்திருக்கிறது. ஒருவேளை வசீலா இல்லை என்று சொல்பவர்களுக்கு மட்டும் அல்லாஹ்வே நேரடியாக வந்து கொடுத்தானோ என்னவோ தெரியல. குர்ஆனும் ஹதீஸும் வசீலாவின் அடிப்படையில் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆக வசீலா இல்லாமல் எதுவும் இல்லை. துஆவில் 3 முறையை ஷரியத் நமக்கு சொல்லித் தருகிறது. உதாரணத்திற்கு 1, யா அல்லாஹ், எங்கள் ரிவாயத்தின் பொருட்டினால் எனது தேவையை நிறைவேற்றி தாருங்கள் என்று கேட்பது. யா ரிபாய் நாயகமே, எனது தேவையை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுத் தாருங்கள் என்று கேட்பது. 3, யா ரிபாய் நாயகமே, எனது இந்த தேவையை நீங்கள் தான் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்பது. இப்படி 3 முறையில் துஆ செய்யலாம். இம்மூன்றும் ஒரே கருத்தை கொண்டதுதான் ஷரியத் நமக்கு சொல்லித் தருகிறது. யா ரிபாய் நாயகமே, எனக்கு ஒரு பிள்ளையை தாருங்கள், எனது மகளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பதற்கு நீங்கள் கிருபை செய்யுங்கள் என்று கேட்டால் அந்த வேண்டுதலை அவர்கள் செவியேற்கிறார்கள். இபாநாயகம் ரலியல்லாஹு அன்ஹு செவியேற்று அவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கிறார்கள். இதுதான் உண்மையான இறைவத்துவம். இதை புரியாதவர்கள் தான் வசீலா, ஷிர்க் என்று சொல்லி திரிகிறார்கள். நமது உயிரினும் மேலான அஸ்ரஃபுல் ஹல்க் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ மாமன் அஹப்ப இலைய. இந்த துன்யாவில் யாரை நேசிக்கிறாரோ, ஒரு மனிதனை அதிகமாக நேசிக்கிறாரோ மறுமையில் அவன் நேசித்தவனோடு இருப்பான். ஒரு மனிதன் ஒரு நடிகரை நேசித்தால் மறுமையில் அந்த நடிகர் எங்கே இருக்கானோ அங்கு இருப்பான். ஒரு கிரிக்கெட் வீரரை நேசித்தால் மறுமையில் அந்த கிரிக்கெட் வீரர் எங்கே இருக்கிறாரோ அங்கு இருப்பான். சமுதாயத்தை குழப்புபவனை நேசித்தால் மறுமையில் சமுதாயத்தை குழப்புபவனோடு தான் இருப்பான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தான் இருப்பார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லவா! இதை விட ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டும்? இல்லாமல் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசத்தை பெற்ற மக்களாக நம்மை ஆக்கியருள வேண்டும்.